இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட டேக் ஹோம் சேலரியை வந்து எப்படி சிடிசிலேருந்து கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம வீடியோவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே சிம்பிளாக எஃபெக்டிவாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த தடவை கொஞ்சம் நோட்டு பென் வச்சு எழுதியிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்தா புரியணும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சிடிசினா என்னென்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சிடிசினா காஸ்ட் டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயால் ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ காசு ஆகுதோ அதை வந்து காஸ்ட் டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஸ்ட் டு கம்பெனிலேருந்து டேக் ஹோம் சேலரி எப்படின்னா, அதாவது காஸ்ட் டு கம்பெனின்னு சொல்கிறது உங்கள் சிடிசி. உங்களோட டேக் ஹோம் சேலரியாக என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் மாதம் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேருதோ அதுதான் டேக் ஹோம் சேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். சிடிசினா என்ன, டேக் ஹோம் சேலரினா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கால்குலேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து உங்களோட ஆஃபர் லெட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆஃபர் லெட்டரில் சிடிசி இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது 3 லேக்காக இருக்கலாம், 10 லேக்காக இருக்கலாம், 15 லேக்காக இருக்கலாம், 20 லேக்காக இருக்கலாம். பட் என்னவாக இருந்தாலும் கால்குலேஷன் ஒரே மாதிரி தான் நடக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 3 லேக் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 லேக்கில் நிறைய காம்பனண்ட் இருக்கும். உங்களோட சிடிசி எடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 4 காம்பனண்ட் போட்டு வச்சுருக்கேன். இந்த காம்பனண்ட் வந்து உங்களோட கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நிறையா மாறும். இப்போ பேசிக் அண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 1,30,000 கொடுத்துருக்கேன். கன்வேயன்ஸ் அலவன்ஸ் ஒரு 70,000 போட்டிருக்கேன். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஒரு 50,000 போட்டிருக்கேன். அதர் அலவன்ஸ் ஒரு 50,000 போட்டிருக்கேன். இந்த எல்லாமே வந்து உங்களோட இயர்லி சிடிசிக்குள்ளே வரும். அதாவது இந்த 3 லேக்குன்னு சொல்கிற அமௌண்ட்டு தான் இந்த காம்பனண்ட்டாக டிவைட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ நம்ம வந்து மந்த்லி சிடிசி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோன்னா, மந்த்லி சிடிசி என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த இயர்லி சிடிசிலேருந்து ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா உங்களோட மந்த்லி சிடிசி கிடச்சிரும். இப்போ மந்த்லி சிடிசி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி ஒன்றுத்துக்காக நம்ம கால்குலேட் பண்ணலாம். பேசிக் அண்ட் டிஏ 1,30,000 டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 10,833. கன்வேயன்ஸ் அலவன்ஸ் 70,000 டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 5,833. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் 50,000 டிவைடட் பை 12 போட்டிங்கன்னா 4,166 ருபீஸ். அதர் அலவன்ஸ்னு சும்மா மென்ஷன் பண்ணியிருக்கேன், 4,166 ருபீஸ். இப்போ இது வந்து உங்களோட மந்த்லி சிடிசி, இது வந்து உங்களோட இயர்லி சிடிசி. இப்போ இயர்லி சிடிசி எவ்வளோ இருக்குது, 3 லேக் ருபீஸ் இருக்குது. இப்போ மந்த்லி சிடிசின்னு வரமாச்சா, இந்த மந்த்லி அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கோ இந்த அமௌண்ட்டை மட்டும் நீ ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை நான் ஆட் பண்ணி நான் போட்டேன்னா என்னோடய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 24,988 ருபீஸ் வருது. ஸோ என்னோடய இயர்லி சிடிசிலேருந்து என்னோட மந்த்லி சிடிசியை ஃபஸ்ட்டு நான் கால்குலேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ மந்த்லி சிடிசி வந்து 24,988 ருபீஸ் வந்திருக்கு. இப்போ இந்த மந்த்லி சிடிசி அமௌண்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மந்த்லி சிடிசிலேருந்து டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க. அது எம்ப்ளாயர் பிஎஃப் டிடக்ஷன், எம்ப்ளாயி பிஎஃப் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி 2 டிடக்ஷன் பண்ணுவாங்க. இந்த எம்ப்ளாயர் பிஎஃப் டிடக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட பேசிக் அண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இன்ட்டு 12% போட்டுப்பாங்க. இது வந்து நான் மந்த்லி சிடிசிலேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ மந்த்லி சிடிசிலேருந்து 10,833 ருபீஸ். ஸோ எம்ப்ளாயர் பிஎஃப் டிடக்ஷனில் 10,833 ருபீஸ் இன்ட்டு 12% 1,300 ருபீஸ். எம்ப்ளாயி பிஎஃப், எம்ப்ளாயர்னா கம்பெனி அப்படின்னு சொல்லி அர்த்தம். எம்ப்ளாயி பிஎஃப்னா எம்ப்ளாய்டேருந்து பிடிக்கிற அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுவும் வந்துட்டு பேசிக் அண்ட் டிஎன்எஸ் அலவன்ஸ் இன்ட்டு 12% விச் இஸ் அனதர் 1,300 ருபீஸ். ஸோ இந்த எம்ப்ளாயர் பிஎஃப் டிடக்ஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அதில் வந்து இடிஎல்ஒய் எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டும் அதில் வேரியபிள், அதில் ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஸோ அந்த ஃபேக்டரை நான் ஆட் பண்ணல. ஸோ அதை ஆட் பண்ணாமல் 12% போட்டிருக்கேன். அதுக்குள்ளே ரொம்ப இன்டெப்த்தாக போவேனான்னு சொல்லி யோசிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்சூரன்ஸுக்கு ஒரு அமௌண்ட்டு பிடிப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த டோட்டல் கால்குலேஷனில் நீங்கள் இஎஸ்ஐயில் கவர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்ல மாச்சா இஎஸ்ஐக்கு ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க. இல்லை நீங்கள் இஎஸ்ஐயில் கவர் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வரமாச்சா வெறும் இன்சூரன்ஸ், நார்மல் இன்சூரன்ஸ், இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அது மாதிரி வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் பிடிப்பாங்க. அது வந்து நான் ஒரு 500 ருபீஸ் போட்டு வச்சுருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டு வச்சுருக்கேன். இன்சூரன்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நிறையாவே டிஃப்ரென்ஸ் வரும். இன்சூரன்ஸ் அமௌண்ட் இவ்வளோ தான் கான்ஸ்டன்ட்னு சொல்லி கிடையாது. அது நீங்கள் இருக்கிற டெசிக்னேஷன், நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி அதை பொறுத்து நிறையா மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்கம் டேக்ஸ் நான் எந்த அமௌண்ட்டும் போடல. ஏன்னா இன்கம் டேக்ஸ் வந்து ஸோ இப்போ நிறைய நார்ம்ஸ், நிறைய சேஞ்சஸ் வருது. 3 லேக்குக்கு வந்து இன்கம் டேக்ஸ் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால நான் இன்கம் டேக்ஸ்க்கு எதுவுமே அமௌண்ட்டு போடல. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது புரியும். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து
ஒரு சில கம்பெனியில் மந்த்லி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பிடிப்பாங்க, ஒரு சில கம்பெனியில் குவார்ட்டர்லி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பிடிப்பாங்க. இது மாதிரி ஒரு சில கம்பெனியில் மாற்றி பிடிப்பாங்க. ஸோ அப்படி பிடிக்க மச்சா நான் இது வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து மந்த்லி ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்ராக்சிமேட்டாக 200 ருபீஸ் தான் போட்டிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக உங்களோட சிடிசிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், ரஃப் அமௌண்ட்டு தான். இதுவே ஒரு கம்பெனி எடுத்து பார்க்கமாச்சா அந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அமௌண்ட் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம டோட்டலாக ஆட் பண்ண போகிறோம். ஸோ பிஎஃப்க்கு 1300 ருபீஸ், எம்ப்ளாயர் பிஎஃப்க்கு, எம்ப்ளாயி பிஎஃப்க்கு 1300 ருபீஸ், இன்சூரன்ஸுக்கு 500 ருபீஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸுக்கு 200 ருபீஸ். இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு 3300 ருபீஸ் வருது. இப்போ என்னோட டேக் ஹோம் சேலரி நான் எப்படி கால்குலேட் பண்ணேன்னு சொல்லட்டுமா? இப்போ இந்த மந்த்லி சிடிசின்னு ஏற்கனவே ஒரு அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மந்த்லி சிடிசிலேருந்து நம்மளோட டிடக்ஷன் எவ்வளோ? 3300 ருபீஸ். இந்த டிடக்ஷனை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டேக் ஹோம் சேலரி வந்து 21,688 ருபீஸ் வருது. நான் திருப்பி அப்படியே ஒரு சின்னதாக ரீகேப் மாதிரி பண்ணுறேன். உங்களோட டேக் ஹோம் சேலரிலேருந்து சிடிசியை எப்படி கால்குலேட் பண்ணுறது? உங்களோட சிடிசி எடுத்துக்கோங்க. சிடிசியில் இருக்க எல்லா காம்பனண்ட்டையும் ஆட் பண்ணுங்கள். அந்த காம்பனண்ட்டை ஆட் பண்ணால் உங்களுக்கு 3 lakh கிட்ட வரும். இந்த காம்பனண்ட் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியலனா உங்களோட ஆஃபர் லெட்டரில் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு காம்பனண்ட்டுக்கும் டிவைடட் பை 12 போட்டிருக்கேன். அதாவது ஒரு வருஷத்தில் 12 மாதம் இருக்கிறதுனால 12 போட்டிருக்கேன். ஸோ மந்த்லி சிடிசி அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். அந்த மந்த்லி சிடிசி அமௌண்ட்டை நான் இங்கே ஆட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ மந்த்லி சிடிசி அமௌண்ட் ஆட் பண்ணால் 24,988 ருபீஸ் வருது. இதில் வந்து டிடக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. டிடக்ஷன் வந்து பிஎஃப் டிடக்ஷன், பிஎஃப்ல 2 டிடக்ஷன் இருக்குது, எம்ப்ளாயி டிடக்ஷன் அண்ட் எம்ப்ளாயி டிடக்ஷன். ஸோ எம்ப்ளாயி டிடக்ஷன் 12%, எம்ப்ளாயி டிடக்ஷன் 12%. ஆக மொத்தம் 1300 and 1300 which is so 1300 plus 1300 which will comes around 2600 rupees. இன்சூரன்ஸு 500 ருபீஸ் போட்டிருக்கேன். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஒரு 200 ருபீஸ் போட்டிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3300 ருபீஸ். இப்போ இந்த மந்த்லி சிடிஸ்லேருந்து இந்த டேக்கம் சேலரியை கால்குலேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மந்த்லி சிடிஸ்லேருந்து டிடக்ஷன் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டேக்கம் சேலரி ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாராச்சும் வந்துட்டு டேக்கம் சேலரி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பை, டேக் கேர்.